உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் ஈழத்தமிழர்களின் தலைவர் பிரபாகரன் உயிரோடுதான் இருக்கிறார் என்று மீண்டும் அறிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வடசேரி ஐயம்பெருமாள் சுப்பிரமணியம் நூற்றாண்டு விழா தமிழ்நாடு அரசின் ஆதரவுடன் நடைபெற வேண்டும் என்றும் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அவர் மேலும் 2009ஆம் ஆண்டு முதல் நான் தொடர்ந்து கூறி வருகிறேன், பிரபாகரன் உயிரோடுதான் இருக்கிறார். அவருடைய மகள் தொலைக்காட்சியில் தோன்றி அவர் இருப்பதை உறுதி செய்துள்ளார். விரைவில் அது வெளிப்படும் என்று தெரிவித்தார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு, புதிய அரசு பொறுப்பேற்றுள்ளது. அதன் நடவடிக்கைகளை ஓராண்டு காலம் பார்த்த பிறகு கருத்து கூறுவது சரியாக இருக்கும். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றியதை வரவேற்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும், நான் சினிமா பார்ப்பதில்லை, அதனால் ஜனநாயகன் படம் பற்றி கருத்து கூற முடியாது என்றார். இந்த பேட்டியின் போது உலகத் தமிழர் பேரமைப்பு நிர்வாகிகள் அயனாபுரம் முருகேசன், பொறியாளர் கென்னடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பிரபாகரன் உயிரோடு இருப்பதாக பழநெடுமாறன் தொடர்ந்து கூறி வருவது தமிழ்நாட்டில் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் சூடான விவாதத்தை கிளப்பியுள்ளது.